இன்னைக்கு நம்ம வீடியோல உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்க குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன். எடுத்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சு வச்சிருக்கேன். தோல் உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நல்லா கை வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவே மசிச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா எல்லாம் போட்டு பிசைய வேண்டியது இருக்கும். சூடா பிசைய முடியாது, ரொம்ப சூடா. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்த்துக்கிடணும். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மசாலா தூள், நம்ம குழம்புக்கு போடும்ல அந்த மசாலாவே போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டா கூட இல்லாம எல்லாமே நல்லா மசிச்சு எல்லா மசாலாவும் படுற மாதிரி மசிச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நான் மிக்ஸ் பண்றேன் பாருங்க, அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆனதுமே அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியவும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நாம பசஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா கைவிடாம கடைசி வரை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் அடியில பிடிக்காது. பச்சை வாசம் போற வர கடைசி வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் லைட்டா தண்ணி தெளிச்சு உருளைக்கிழங்கு கிளறி விடுங்க. நான் லைட்டா தண்ணி தெளிச்சு கிளறி விடுவேன். ஃபைனலா 4 பூண்டு பல்ல நல்லா தட்டி உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல மல்லி இலை இருந்தா கட் பண்ணி தூவிக்கோங்க. பூண்டு ஸ்மெல்லு போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நான் இப்போ வதக்கிறதுக்கு மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சுருவுல வதக்கணும். வதக்க வதக்க ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இது மாதிரிதான் நல்லா சுருவுல புரட்டி புரட்டி எடுக்கணும். அவ்வளவுதாங்க. இப்போ நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.